வணக்கம் அன்புக்குரியவர்களே. இன்றைக்கி நம்ம யார் வீடியோவை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சொம்பு தூக்கி கேபாவினுடைய கேவலமான பேச்சை, கேவலமான ஒரு வீடியோவை நீங்கள் பாட்டுவாங்க. நண்பர்களே, இப்போ 2023 சிறந்த ஊழியர்களை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு துறையில் சிறந்து விளங்கின ஊழியர்களை பார்க்க போகிறோம். இது டாப் 10 கிடையாது. அதாவது நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சாம்சன் பால் அண்ணே. அவங்க நம்ம என்ன சொல்கிறோன்னா 2023 சிறந்த விமர்சன ஊழியம் அண்ணன் பண்ணியிருக்காங்க. விமர்சன ஊழியம்னா குறைச்சி பேசுறதுன்னு கிடையாது. ஒரு இஷ்யூ வரும்போது அது சரியா தவறா அப்படிங்கிறத அண்ணன் பைபிள்லேருந்து எடுத்து கரெக்டாக சொல்லுவாங்க. அடுத்து 2023 சிறந்த பாடல் ஊழியம். சிறந்த பாடல் ஊழியம் நம்ம யாரை செலக்ட் பண்ணியிருக்கோம்னா பென்னி ஜான் ஜோசப். இவங்க பழைய கீர்த்தனை பாமாலை பாடல்களை எடுத்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அழகாக பாடுவாங்க. அவங்கள நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். சிறந்த பாடல் ஊழியம் 2023 சிறந்த பாடல் ஊழியம் பென்னி ஜான் ஜோசப். அடுத்து நம்ம என்னன்னா டிவி ஊழியம் 2023 சிறந்த டிவி ஊழியம் சந்தேகமே வேண்டாம், பிளெஸிங் டிவி டாக்டர் ஜே ஆலன் பால். அவங்க தான் சிறந்த டிவி ஊழியமாக நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். ஆசீர்வாதம் டிவி, பிளெஸிங் டிவி. இவங்க ஃபேமிலியாக ஊழியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பல வீட்டில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இவங்க சேனல் மட்டும் ஓடுற வீடுகள் பல உள்ளன. நியூஸ் பார்ப்பாங்க தவிர மற்ற எல்லாமே ஆசீர்வாதம் டிவி தான் பார்ப்பாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2023 சிறந்த உதவிக்கரம் ஊழியம். எல்லா தேவனுடைய ஊழியர்களுமே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்தர் பண்ண ஹெல்ப் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா மணிப்பூரில் அப்பாவி கிறிஸ்தவ மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ இந்த பாஸ்டர் கல்யாண்குமார் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்கே இருந்து நிறைய இளைஞர்களை இங்கே கூட்டு சென்னை கூட்டு இங்கே ஒரு 90 சாம்சன் பால் அவர் புக்கு வியாபாரி, அமேசான் புக்கு வியாபாரி, அதுலேயும் போட்டுருவார். எல்லாத்தையும் சொல்லுவார். அப்படி வேதத்தை வச்சும் உருட்டுவார், வேகாததையும் உருட்டுவார். வேதத்தை தாண்டியும் போகும் அவருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா அப்படின்னா கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கரெக்டாக 12 மணிக்கு ஆஜராயிட்டு எதையாவது ஒன்று உலட்டிட்டு, ஒரு லக்கணத்தில் இருக்கிறவன் பேட்ரி, அதாவது செல்லில் பேட்ரி இருந்தாலும் பேசலாம், பேட்ரி இல்லாமலும் பேசலாம், கண்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைலாக் தான் தோன்றுகிறது. சரி, இவருடைய வீடியோவை 2023 என்ன வியாபாரம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அந்த பார்ட் வந்துடலாம். சகோதரர் சாம்சன் பால் எழுதிய 2023 ஆண்டிற்கான புதிய தினசரி தியான நூல்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். ஓகேங்களா? என்ன விழிப்புணர்வு கொடுத்தாலும், என்ன காரியம் வந்தாலும் அவர் போடையில் கீழே எப்படின்னா அமேசானில் சேல்ஸ் பண்ணுறோம், நான் ஒரு புக்கை காப்பி பேஸ்ட் அடிச்சிருக்கேன், அந்த காப்பி பேஸ்ட் புக்கை நீங்கள் வாங்கிக்கோங்க, 210 ரூபா. ஆனால் செலவு 25 ரூபா தான், 210 ரூபா. பைபிளில் இல்லாதையா புதுசாக சொல்லிடுவேன் நீ. ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா வெறும் வேகாத வேலையாக தான் இருக்கும். பைபிள் வசனத்தை போட்டுருவார், வேகாத வேலையாக இருக்கும். இது என்ன, ஏதோ ஒரு டைலாக் இருக்கும், சீர்படுவோம் சிகரம் தொடுவோம். இது எங்கேயா இருக்குது வேதத்தில்? வேகாததை சொன்னால் எப்படி? வேற உங்களுக்கென்று இது பண்ணலாமா? ஆவியானவர் கொடுத்த வசனத்தை சொல்வீங்களா? அப்போ எவ்வளோ பெரிய டுபாக்கூராக இருக்க முடியும் சாம்சன் பால். அடுத்த வீடியோ யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆசீர்வாதம் டிவி. இந்த ஆசீர்வாதம் டிவியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 5 அப்பம் 2 மீன் அப்படி கொடுத்தாங்கள்ல. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், 5000 ஆக 2000, 2 மீனுக்கு பதிலாக 2000, 5 அப்பத்துக்கு பதிலாக 5000 அனுப்புங்கள், உங்களுக்கு அளவில்லாத ஆசீர்வாதத்தை தருவார் அப்படின்ட்டு 2 கையை வச்சு போடாடே அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. 2023 கல்யாணம் பண்ணார். அது பெரிய ரூமராக போச்சு. 120 பவுன் நகையை போட்டு கட்டி கொடுத்துருக்கிறாரு. நல்ல டிவி ஊழியம். இவன் சொல்கிற சொம்பு தூக்குற ஆட்கள் பூரா, அந்த கேபாவனுடைய சொம்பு தூக்குற ஆட்கள் பூராமே டுபாக்கூர் தான். அடுத்தது மூக்குப்பொடி, டிஎஸ் பட்னம் பொடி வாங்கி மகிழ. டிஎஸ் பட்னம் பொடி, மூக்கில் வியாதி வர வேண்டுமா, கேன்சர் வர வேண்டுமா, டிஎஸ் பட்னம் பொடியை வாங்கி மூக்கிலே தடவுங்கள். இங்கனம் டிஎஸ் டொபாக்கூர். பார்த்தீங்களா? டிஎஸ் பொடியை வச்சுக்கிட்டு உதவிகளை செஞ்சார் அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஊழியர் அப்படின்னு இவன் ஒரு சொம்பை தூக்கிட்டான். அப்படியே
தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் சொம்பு தூக்கிட்டான். வேத வசனமும் இல்லை, ஒன்றும் இல்லை, வேஷம்தான் இருக்குது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொன்னார்? சுவிசேஷம் 6வது அதிகாரம் 26வது வசனம் என்னன்னா, எல்லா மனுஷனும் உங்களை குறித்து புகழ்ச்சியுமாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளும் அப்படியே செய்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, புகழ்ச்சியை யாருக்கு கொண்டு போய் கொடுக்கணும்? எனக்கு திறமையை தந்தது யார்? என்னுடைய நிறத்தை டிசைன் பண்ணுறது யார்? என் கண்களுடைய கருவிழியத்தை டிசைன் பண்ணுறது யார்? என் கையை டிசைன் பண்ணது யார்? நான் ஓடினது எப்படி? நான் இப்படி உயிரோடு இருக்கிறது எப்படி? எனக்கு மறைவான ஆக்சிஜன்லாம் யார் தரா? யாருக்கு நான் மகிமை செலுத்தணும்? இந்த ஊழியக்காரனா? இவனா செஞ்சான்? சாம்சன் பாலா செஞ்சார். ஆசீர்வாதம் டிவியாக ஓடினான். அதுக்கடுத்தாக்கள் இன்னும் ஒரு 3-4 டுபாக்கூர்கள்லாம் எப்படி ஓடினாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே புகழ் சேர வேண்டும். அதை விட்டுட்டு சொம்படிக்கிற வேலையை செய்யாத தம்பி. அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். நீ சொன்ன மாதிரி ஆண்டவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதை உணரும்படி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் சீசர்கள்லாம் எதுக்காக போனாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே எப்படி போனாங்க? வலையை விட்டு போனாங்க, கப்பலை சொந்தமான தொழிலை விட்டு போனாங்க. பேதுருக்கு மட்டும் பல கோடி ரூபாய்க்கு இருந்துச்சான் பணம். அந்த காலத்திலே அவனுக்கு பேதுருக்கிட்ட பைசா துட்டு அவ்வளவு பணக்காரனா. எல்லாத்தையும் தூக்கி போட்டு கடாசி போட்டு என் பின்னே வாடினோடனே டகார்னு போயிட்டான். சொம்பு தூங்கினாரா? இல்லவே இல்லை. அவருக்காக உயிரையே கொடுக்கறதுக்கு உண்டான காரியத்தில் இறங்கிட்டார். அதுக்கடுத்தாக்கள் சீசர்கள் பாருங்கள், 12 சீசர்கள். 12 சீசர்களும் சிலுவையில் அறையப்பட்டும் கல்லெறியப்பட்டும் கொலை உண்டும் இது பண்ணாங்க. ஒரே ஒரு சீசன் மட்டும் சிறையில் இருந்து இறந்து போனார். இப்போ பாருங்கள், டெடிகேஷன். ஆண்டவருக்காக உயிரை கொடுக்கும் அளவுக்கு அவர்களுடைய டெடிகேஷனாக இருந்தது. வைராக்கியமாக தேவனை பிரசங்கித்தாங்க. பலர் சொன்னாங்க, இந்த மாதிரி இன்னும் இது பண்ணாங்க, மிரட்டினாங்க, உருட்டினாங்க. அதுக்கெல்லாம் பயப்படாமல் கிறிஸ்துவை பிரசங்கித்தாங்க. அதன் ஊடாக சிறைக்குள்ளே போனாங்க. இதுதான் ஊழியம். அப்பொழுது கூட நீர் நல்ல ஊழியர், தேவனுடைய ஊழியர் இவர், நமக்கெல்லாம் ரட்சிப்பை சொல்லுகிற இவர் அப்படின்னு சொன்ன உடனே டகார்னு என்ன பண்ணிட்டார்? அந்த ஆவியை கடிந்து கொண்டார். அப்போ அந்த டெடிகேஷன்லாம் பாருங்கள். இவங்கெல்லாம் அப்படி செய்யவே இல்லை. நம்மெல்லாம் அப்படி செய்யவே இல்லை. நம்ம அடி வாங்கினது கொஞ்சம்தான். நான்லாம் அடி வாங்கினது கொஞ்சம்தான். பேதுருவை போல் அடி வாங்கலை, பவுலை போல் நான் அடி வாங்கலை. பின்னால் மிதி வாங்கணும். பின்னால் மிதி வாங்கி ஆண்டவருடைய வெளிப்பாடு அவன் மனம் திரும்பணும். அப்படி தான் திறந்தான். என்னுடைய சாட்சியில் அப்படி இருக்குது. பின்னால் இருந்து மீச்சிட்டான் தேடார்னு. மிதிச்சிட்டு என்னல நீ என்ன பெத்லகேம்லையா பிறந்த அப்படின்னு சொல்லி கேட்டான். வெளிப்பாடு வந்தவனாய் அவனை குறித்து சொன்னேன். அவ்வளோதான், பக்குன்னு ஆயிட்டான். இப்படித்தான் இருக்க வேண்டும் ஊழியம். சொம்படிக்கிற வேலையே வேண்டாம். நீ என்ன பண்ணு, தெருவா போ. ஒவ்வொரு தெருவுக்குள்ளேயே எத்தனை பேர் மனம் திரும்பாமல் இருக்காங்க, இந்துக்கள் எத்தனை பேர் இடரலாக இருக்காங்க, எத்தனை பேர் கடனாக இருக்காங்க. உதவி பண்ணு. ஆண்டவர் சொன்னார்ல, சொம்படிக்கிற வேலையை செய்யாத. இவெல்லாம் நாளைக்கு செத்து போவான். சாம்சன் பால், அப்புறம் மறுபடியும் நான், எல்லாருமே செத்து போயிடுவோம். மண்ணுக்கீரையாக போயிடுவோம். நமக்கெல்லாம் பெருமையே வேண்டாம். பெருமைன்னு நீ சொம்படிக்கிற வேலையை பார்த்த நோய், அந்த சொம்படிக்கிற அவ்வளோ பேருக்கும் ஐயோ செத்துருவாங்க சீக்கிரமாக. அதனால் செம்படிக்காத. எப்படி செம்படிக்கிற மனுஷனு கூட எல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது. அந்த வீடியோவுக்கெல்லாம் நீங்கள் அதை எப்படி தான் ஆதரவு தர்றீங்கன்னு தெரியல. 20,000 பேர் பார்த்துருக்காங்க. என்ன தான் கிடைக்கும்? செம்பு தூக்குறதையும் பார்த்துருக்காங்க பாருங்கள். செம்படிக்கிறது அதாவது ஒன்றும் இல்லை. அந்த லாரி வேலைக்கு டிரைவர் போவான், பின்னாலேயே தண்ணி கொண்டு போவான், பேளத்துக்கு போவான். போகும்போது செம்பை கொண்டு போவான். ஏன் தெரியுமா? ஓட்டத்துக்கு வண்டிக்கு அவன் தருவான், கொஞ்ச நேரத்துக்கு ஓட்டத்துக்கு தருவான். அப்படியா பழகி பெரிய டிரைவர் ஆகிடலாம் அப்படிங்கிறதுக்காக சொம்பை கொண்டு போவான். இது இவனுடைய கேட்டகரிஸ் வேஸும் அதுதான். எப்படின்னா, சொம்பு தூக்கினா வியூஸ் வரும். அதுக்கப்புறம் அவங்க ரிவார்டெல்லாம் கொடுத்ததெல்லாம் நீங்கள் வீடியோவை பார்ப்பீங்க. இப்படி அவார்டெலாம் கொடுப்பாங்க. அவனுக்கு சொம்பு தூக்கணும், மூக்கு பிடிக்கு சொம்பு தூக்கணும். மற்ற எல்லாத்துக்கும் சொம்பு அடித்தா பணம் வரும். பணம் அதில் மூலியமாக சாப்பிட்டுக்கலாம். இந்த பொழப்புக்கு விவசாயத்தை பண்ணுங்க போய். இல்லைன்னா எங்கேயா தெருவாக போயிட்டு
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லு. சரியா? ஆண்டவர் பார்த்துக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்த எல்லோருக்கும் நன்றி. விழிப்புணர்வு வந்தால் வீடியோக்களும் உங்களுக்கு விழிப்புணர்வை தரும்னா அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆதரவு தந்த அனைத்து சப்ஸ்கிரைபர்கள் மற்றும் பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் வணக்கம்.